பெங்களூருவில் நாட்டின் 16வது விமானப்படை தலைமை மார்ஷல் எம்.எல். கத்ரி நினைவு சொற்பொழிவு நடந்தது. தற்போதைய விமானப்படை தலைவர் ஏர் மார்ஷல் ஏ.பி. சிங் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். ஒரு பெரிய விமானத்தையும் அழித்தோம். அது உளவு விமானமாகவோ வான்வழி எச்சரிக்கை விமானமாகவோ இருக்கலாம். இது சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் வீழ்த்தப்பட்டது. தரையிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இது மிகப்பெரியது. பகல்பூரில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் நீண்ட காலமாக செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை துல்லிய தாக்குதல் மூலம் உருத்தெரியாமல் அழித்தோம். திட்டமிடப்பட்டு மிகச் சிறப்பாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அற்புதமாக வேலை செய்திருக்கின்றன. நாம் வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பானது ஆட்டத்தையே மாற்றும் கேம் சேஞ்சராக இருக்கிறது. இந்த அமைப்பு பாகிஸ்தான் விமானங்கள் அதன் ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தடுத்தன. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அரசியல் உறுதித்தன்மை மிக முக்கிய காரணம். எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. எந்த தடையும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. திட்டமிடவும் முடிவெடுக்கவும் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் இருந்தது. நாங்கள் முதிர்ச்சியுடன் செயல்பட விரும்பினோம். முப்படைகளுக்குள் தெளிவான ஒருங்கிணைப்பு இருந்தது. முப்படைகளின் தலைவர் எங்களை ஒருங்கிணைத்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பணி பெரும் பங்களிப்பு வழங்கியது என ஏ.பி. சிங் கூறினார். If I can say what were the reasons for success, one which I can think of is that there was political will. I'm being very, very candid here, very open here, because I hear various versions of it. I think if I tell you something, people will have to believe, because I was there listening to everybody, attending every meeting. There was very clear political will, very clear directions which were given to us, and there were no kind of restrictions which were put on it. Many people have spoken somewhere. Unfortunately, everybody is speaking about it. कि कुछ ना कुछ मैं बोल दूंगा इस बारे में. So there have been talks about was there any restriction, were you kept constrained? If there were any constraints, they were self-made.